Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட பேபியோட ஃபுல் டே ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க போறோம். ரெசிபீஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் கோதுமை தோசை தான் செய்ய போறேன். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சின்ன துருவல் வச்சு நான் ஒரு சின்ன சைஸ் கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கோம். நல்ல வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து கோதுமை தோசை தான் செய்ய போறோம். பவுல்ல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேரட் வந்து சேர்த்துக்கலாம். பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னசா கட் பண்ணிக்கணும். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னசா கட் பண்றதுனால கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், பீட்ரூட் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சீரகம் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக வந்து நான் கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1 year பிளஸ் பேபிஸா இருந்தா நீங்க சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கோதுமை மாவுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபியோட வெயிட் கெயினுக்கு, போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கேரட்லவும் நிறைய வந்துட்டு விட்டமின்ஸ் இருக்கு. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு, அப்புறமா டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெயிட் கெயினுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால கொஞ்சம் பேபிஸ்க்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கறதுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா சாஃப்டா வரும் தோசை வந்துட்டு. உரிச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். மேல வந்து கொஞ்சமா வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வேகிறதுக்காக. இந்த மாதிரி மாவெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் ஒட்டாம வந்து நல்லா வெந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். வந்து எடுத்துக்கிட்டு இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. பேபிக்கு வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிறதுனால இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க, ஃபுல் பசியோட இருக்காங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8:30 to 9:30 நான் வந்து கொடுத்துடுறேன். தண்ணி கொடுத்துட்டு வந்து நம்ம ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாஃப்டா இருக்கு. பேபிக்கு வந்து சியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சின்ன நான் வந்து சால்ட் எதுவும் சேர்க்கல. பேபி வந்து அதுலவே சால்ட் சேர்க்காமலே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா ஃபீல் பண்ணி அந்த டேஸ்ட் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க பேபி வந்துட்டு. பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நான் ஸ்பைசஸ் வந்து சட்னி எதுவும் சேர்க்கல. அதுலவே வந்து நம்ம பெப்பர் எல்லாம் சேர்த்ததுனால அந்த டேஸ்ட்லவே நல்லா வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நெய் சேர்த்ததுனால இன்னும் டேஸ்டா வந்து இருக்கும். எண்ணெய் விட நெய் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கோதுமை கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகும். பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேபியோட வெயிட் கெயினுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 10 month பேபிக்கு வந்து ஒரு 2 தோசை கொடுத்தாலே அவங்க நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் தோசை கொடுத்துட்டு ஒரு 11 to 12 வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக், ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடுறேன். பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்தா அவங்களும் வந்து ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. எப்பவுமே ஒரே ஃபுட் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் ஃபுட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால வந்து நம்ம வெரைட்டிஸாக கொடுக்கறதுனால பேபியோட டேஸ்ட் ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு தோணும். 9 to 12 monthsக்குள்ள வந்து நம்ம எல்லா டேஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போதான் பேபிஸ்க்கு வந்து எல்லா டேஸ்ட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாதம் தான் செய்ய போறேன். அதுக்காக வந்து நான் ஒரு கை ஃபுல்லா வந்து முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 times வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளட் இன்க்ரீஸ் ஆகும். போன்ஸ் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு முருங்கைக்கீரையில. நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம், ஒரு டொமேட்டோ, பூண்டு எல்லாமே எடுத்திருக்கு. இப்போ எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய், கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா வந்து கடலைப்பருப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து டேஸ்ட்காக வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ, வெங்காயம் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரையிலவே வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம்.
அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்து கருவேப்பிலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து தனியாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்துட்டு வந்து நம்ம ஒரு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனால வந்து நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை சேர்த்துக்கலாம். வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறதுக்காக. இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டு சேர்க்கலை. இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பேபிஸ் சாப்பிட்றதுக்கு. தாளிச்சிக்கலாம். அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்க கொஞ்சமாக வந்து கொதிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா போதும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 மினிட் அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்திருக்கேன். பேபி வந்து செமி சாலிடாகவே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்திருக்கேன். ஃபைனலாக நெய் சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ பேபிக்கு வந்து ஃபுட் கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்துட்டு பேபிக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா விளையாடிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க இப்போல்லாம் வந்துட்டு. இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி தாலெல்லாம் சேர்த்துட்டு கீரை சாதம் செய்யறதுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி கீ சேர்த்ததுனால பேபி வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய அயன் கண்டென்ட் கிடைக்கும். பேபிஸ் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு, போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளட் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்பா பேபி அவங்களோட டாய்ஸ் விட வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் தான் நல்லா விரும்பி விளையாடுவாங்க. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேபிஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு, டைஜஷனுக்கு, அப்புறமா மசில்ஸ், போன்ஸ் க்ரோத்துக்கு, பேபியோட க்ரோத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டீம் பண்ணலை இன்னைக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோஸ் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்குது. பார்த்தாலே ஃபோக்ஸ் வச்சு பார்த்தாலே நல்லா குக்காக இருக்குது. இப்போ சூடாக இருக்கும்போதே வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா மேஷ் ஆகும். இல்லைன்னா பிளெண்டர் மிக்சியில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் வந்து 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து நாட்டு முட்டை இருந்தால் கூட அது சேர்த்துக்கோங்க. மெயின் வந்து அது கொடுக்கணும் பேபிஸ்க்கு. அது வந்து கிடைக்கலன்னா வந்து மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஒயிட் முட்டை வந்து சேர்த்துக்கணும். நாட்டு முட்டை கொடுக்கறது தான் நிறைய பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு அது வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து நான் இந்த ஒயிட் முட்டை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு முட்டை இருந்துச்சுன்னா நாட்டு முட்டைவே கொடுங்க பேபிஸ்க்கு எப்பவுமே. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்தனா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயினுக்கு, அப்புறமா போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், மசில்ஸ் க்ரோத்துக்கு இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் எதுவுமே ஸ்வீட் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ அதனால வந்து நான் லைட்டாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பேன் கேக் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அன்சால்டட் பட்டர் தான் நம்ம பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். பட்டர் இல்லைன்னா கீ வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேன் கேக் ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சின்னஸாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து குக் ஆகிருக்கு. திருப்பி போட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம்.
பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம பேபிக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பேபிஸ்க்கு வந்து சியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேன்கேக்ஸ் வந்து என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன் ஸ்ட்ரென்த், அப்புறமா மசில்ஸ் க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கறதுனால. என்னோட பேபிக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், see you on next video guys.